சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். இன்னைக்கு டிசம்பர் 5 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பையர் கண்ட்ரோலில் இருந்தது. அதாவது ப்ரைஸ் வந்து லோ வரவே இல்லை, அடுத்தடுத்த ஹை தான் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்துருச்சு, ஸோ இதில் ஏதாவது நமக்கு பையர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா பை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த லெவலில் லாஸ்ட்டாக வந்த இந்த செல்லரோட ஹை தான். இந்த செல்லர் ஹையை ஏதாவது பையர் க்ளோஸ் வைக்கிறாங்களான்னு பாருங்கள். ஸோ இந்த பையர் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைஸு இந்த லெவலில் போயிட்டு இப்படி வரலாம், இல்லை கன்சாலிடேட் பண்ணிட்டு வரலாம். ஆனால் அந்த லெவலில் ப்ரைஸ் வருதான்னு பாருங்கள். ப்ரைஸு கண்டிப்பாக அந்த லெவலில் வருது. வந்த உடனே மறுபடியும் பாருங்கள், இங்கே ஒரு பை என்ட்ரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த லெவல் வைங்க, செகண்ட் டார்கெட் வந்து எந்த ஹைலேருந்து விழுந்ததோ அந்த ஹை வைங்க. ஸோ இது வந்து பையிங் மார்க்கெட்னால பையிங் ஆப்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு லெவல் வந்து என்ன பண்ணீங்க, இது க்ளோஸ் வச்ச கேண்டிலோட லோ மார்க் பண்ணிக்கிறீங்க. ப்ரைஸ் மறுபடியும் அதே இடத்துக்கு வரணும், வந்துட்டு இங்கே பையிங் எடுக்கிறீங்க. டார்கெட்டு ஃபஸ்ட்டு புல் பேக் லெவலு. ஸோ அடுத்தது நம்ம மார்க் பண்ண இந்த லெவலு. ஸோ கீழே வந்து ஒரு கேண்டில் வச்சுருப்பேன், அதாவது இந்த ட்ரெண்டோட ஓப்பன் ப்ரைஸ் வச்சுருப்பேன். ஸோ இந்த லெவலில் கூட வரலாம். ப்ளஸ்ஸு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ண அந்த க்ரீன் கலர் பாருங்கள், 1 ஹவரில் மார்க் பண்ண க்ரீன் கலர் இதுதான். ஸோ இந்த லெவலில் இருந்து தான் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, புல் பேக் எடுத்திருக்கு. ஸோ 1 ஹவரோட சப்போர்ட்டும் ஆச்சு, ட்ரெண்டோட சப்போர்ட்டும் ஆச்சு, 1 ஹவரோட சப்போர்ட்டும் ஆச்சு, நம்ம மார்க் பண்ண இந்த லெவல், இது எல்லாத்தையுமே மேலே க்ளோஸ் வச்சனால என்னாச்சு, ப்ரைஸ் மறுபடியும் இங்கே மேலே போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதே மாதிரி பையிங் ட்ரெண்டில் 1 ஹவர் சப்போர்ட்லேயும் சரி, கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அதே லெவலில் வந்து மார்க்கெட் பை ஆகுதா, நான் சொன்ன விஷயம் கரெக்டா, ஒரு ட்ரெண்டில் இந்த மாதிரி பை எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணுவீங்களோ, நான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுவீங்க, கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி சார்ட்டில் போய் நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 நாள் வந்து இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் பை ட்ரெண்டுக்கு சொல்லிட்டேன், செல் ட்ரெண்டுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக அப்படி செக் பண்ணி பாருங்கள். செல் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இப்போ மார்க்கெட் செல் ஆகுதுன்னு வைங்க, லாஸ்ட்டாக வந்த பையரோட லோவை கட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே கட் ஆயிடுச்சா, இப்போ எங்கே ட்ரேட் எடுப்பீங்க, இந்த செல்லரோட ஹையில் எடுப்பீங்க. ஸோ இங்கே ட்ரேட் எடுத்துட்டீங்க, ப்ரைஸ் எங்கே வரும், கீழே வரும். ஸோ டார்கெட்டு இந்த லெவல் தான் டார்கெட்டு. ஸோ செல்லிங் ட்ரெண்டாக இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். பையிங் ட்ரெண்டில் இது எப்போவுமே நடக்காது. செல்லிங் ட்ரெண்டுக்கு நான் சொல்கிறேன், மார்க்கெட் செல் ஆகும்போது 1 ஹவரோட ரெசிஸ்டன்ட் பார்க்கணும், அந்த லெவல்லையும் இது ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த செல் எடுங்க.